Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஆன்லைனில் போட்டாச்சு சார், அடுத்து என்ன ஸ்டெப் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குயிக்காக இந்த ப்ரெசன்டேஷனில் 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் என்னென்ன நடக்கும் கவுன்சிலிங்கில் அப்படிங்கிற ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம அதை உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக tnmedicalselection.net அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு சேர்த்து தான் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க. ஓகேங்களா? எம்பிபிஎஸ்க்கு தனி, பிடிஎஸ்க்கு தனி கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா அதில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரெண்டுமே வந்துடும். அண்ட் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த ரெண்டுக்கும் செப்பரேட் அப்ளிகேஷன் போடுறீங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸும் இன்க்ளூடடா? ஆமாம். கவர்மெண்ட் கோட்டாங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸ், இஎஸ்ஐ கேகே நகரில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸ், 22 ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் சீட்ஸ், 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் சீட்ஸ், இது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டா தான். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் மைனாரிட்டினா தெலுங்கு அண்ட் மலையாளம் வந்துடும். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டினா கிறிஸ்டியன் மைனாரிட்டி வந்துடும். நான் மைனாரிட்டி சீட்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸு, என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ், இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்துடும். ஓகே, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுவீங்க? 1000 ரூபாய். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுவீங்க? 500 ரூபாய். கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போடும்போதே உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபீஸ் பே பண்ண சொல்லி நீங்கள் பே பண்ணிங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் போட்டுட்டிங்கன்னு அர்த்தம். ஏன்னா அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேம் அப்ளிகேஷன்லேயே அப்லோட் பண்ணிடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் வில் பி பப்ளிஷ்ட். செகண்ட் ஸ்டெப்பு, நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு முடிச்சாச்சு. ஒரு 7 to 10 டேஸ் டைம் எடுத்துப்பாங்க அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்லேருந்து. லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் டைம் எடுத்துக்கிட்டு 7.5% ரேங்க் லிஸ்ட், கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட், ஸ்பெஷல் கேட்டகரிஸில் எக்ஸ் சர்வீஸ்மேன், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ரேங்க் லிஸ்ட், மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் மைனாரிட்டியில் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு தெலுங்கு மைனாரிட்டி ரேங்க் லிஸ்ட், மலையாளம் மைனாரிட்டி ரேங்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டி ரேங்க் லிஸ்ட், இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன காலேஜ் கிடைக்கும்னு ஒரு கெஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அக்யூரேட்டாக கூட நம்ம சொல்ல முடியும். ஓகே, அடுத்து ஸ்டெப் 3 ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ எகெயின் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா, அதாவது 36 அரசு மருத்துவக் கல்லூரி, ஒரு இஎஸ்ஐ கேகே நகர், 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு 500 ரூபாய் திருப்பியும் நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 ரூபி நான் ரீஃபண்டபிள், உங்களுக்கு ரீஃபண்ட் வராது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணணும். செக்யூரிட்டி டெபாசிட் ப்ரைவேட் காலேஜ் இருக்கு இல்லையா, 22 ப்ரைவேட் காலேஜ், 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அதில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண 30,000 ரூபாயும், மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு 1 lakh ரூபியும், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் மைனாரிட்டி, என்ஆர்ஐ இது எல்லாருக்குமே 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் பே பண்ணுறீங்க. ஸோ இது ஸ்டெப் நம்பர் 3. ஓகே, அப்போது ஸ்டெப் 4 என்ன சார்? ஸ்டெப் 4ல் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும். கவுன்சிலிங்கில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க, அதை லாக் பண்ணுறீங்க. சாய்ஸ் லாக் பண்ணதும் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டரை மாற்ற முடியாது. பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்தாச்சு. அப்போ ஸ்டெப் 5 என்ன? ஜாயினிங். நீங்கள் உங்களோட ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன காலேஜ் அலாட் பண்ணியிருக்காங்களோ அங்கே போய் உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டாவோ பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்டாவோ ஜாயின் பண்ணிடுவீங்க. அப்புறம் ரவுண்ட் 2 ஆரம்பிக்கும். அதெல்லாம் அந்தந்த டைம் பை அந்த டைம்லி உங்களுக்கு அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸ்டில் இஃப் யூ ஹேவ் எனி டவுட், உங்கள் டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஸோ திருப்பியும் நான் 5 ஸ்டெப்ஸை கடன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறோம். கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனித்தனியாக பேமெண்ட் உண்டு. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 500 ரூபி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 ரூபி. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தேர் இஸ் நோ அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகே, அதுக்கடுத்து 7.5% கவர்மெண்ட் கோட்டா, ஸ்பெஷல் கேட்டகரிஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி, என்ஆர்ஐக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுலேருந்து ஒரு 10 டேஸ் கழிச்சு. அதுக்கடுத்து ஆன்லைன் கவுன்சிலிங் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். ஆன்லைன் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் நமக்கு யார் ரிலீஸ் பண்ணுவாங்க? எம்சிசி தான் தமிழ்நாடு ஆஸ் வெல் அஸ் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே,
ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு எகெயின் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 500 ரூபாயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 ரூபாயும் பே பண்ண போகிறீங்க. அது ரெண்டும் நான் ரீஃபண்டபிள். SF சீட்ஸ்க்கு 30,000, அதாவது ப்ரைவேட் காலேஜ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு 30,000 ரூபாய் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுவீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ரீஃபண்டபிள் 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுவீங்க. அதுக்கடுத்து ரவுண்ட் 1ல் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் பண்ணுவோம். சாய்ஸ் ஃபில்லிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். அலாட்மெண்ட் வந்துச்சுன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி உங்கள் அலாட்டட் காலேஜ் போய் உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ இது தாங்க உங்களோட அட்மிஷன் ப்ரொசீஜர், கவுன்சிலிங் ப்ரொசீஜர் MBBS BDSக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.